பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ சய்யிதுல் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். இந்த நிகழ்வுக்கு நமது அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அல் ஃபஜ்ர் கவுன்சிலுடைய இஸ்தாபகர் தலைவர், எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் நபீல் அவர்களே, அவரோடு இந்த பணியிலே தோளோடு தோள் நின்று உழைத்து கொண்டிருக்கிற தொண்டர்களான எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, நமது கலாபீடத்தின் கல்வித்துறை பணிப்பாளர் அவர்களே, துறை தலைவர்களே, உத்தியோகஸ்தர்களே, அன்புக்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாமியா நதீமியா கலாபீடத்துடைய 5 தசாப்த கால 50 ஆண்டு கால வரலாற்றிலே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியிலே நானும் நீங்களும் சந்திக்கின்றோம். ஆரம்பமாக நமது அழைப்பை ஏற்று அதனை மதித்து இன்று ஒரு வேலை நாளாக இருந்தும் எல்லோரும் அவரவருடைய காரியாலயத்தில் இருந்து நேர காலத்தோடு வெளியேறி இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர் நபீல் தலைமையிலான அணியினரை தனிப்பட்ட முறையிலும் ஜாமியாவுடைய நிர்வாகத்தின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு செய்த நமது கலாபீடத்தின் மாணவர் நலன் துறை மற்றும் வெளிக்கள விவகார துறையினர் சார்பிலும் நம் அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். உண்மையிலேயே சகோதரர் நபீல் தலைமையிலான இந்த அணியினர் செய்யும் பணியை விட உயர்ந்த மற்றொரு பணி இருக்க முடியாது. சுமார் 6-7 மாதங்களுக்கு முன்னால் சகோதரர் நபீல் அவர்களும் அவருடைய அணியைச் சேர்ந்த சிலரும் கொழும்பில் என்னை வந்து சந்தித்து அவர்களுடைய இந்த பணியை பற்றி ஒரு அறிமுகம் செய்தார்கள். நான் அதனால் பெரிதும் கவரப்பட்டேன், ஆகர்ஷிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னரேயே 2 நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்தார்கள். பங்கேற்கிற சந்தர்ப்பம் அமையவில்லை. அதுக்கு பிறகு 2 நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தார்கள். பங்கேற்கும் சந்தர்ப்பம் எனக்கு அமையவில்லை. ஆயினும் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் நான் இன்னொரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த போது கலந்து கொண்டு அதனை பார்வையிடும் சந்தர்ப்பத்தை பெற்றேன். சுகதாச விளையாட்டு அரங்கிலே, உள்ளக விளையாட்டு அரங்கிலே ஒரு தேசிய மட்டத்திலான பெரிய ஒரு நிகழ்ச்சி சில மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்வதில் அல் ஃபஜ்ர் கவுன்சில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது. அங்கு வந்திருந்த அந்த ஏராளமான மக்களுக்கு மத்தியிலே இவர்களுடைய இந்த முபாரக்கான ப்ரொஜெக்டை மையப்படுத்திய ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனை செய்தார்கள். அதில் ஒரு பெரிய பகுதியை பார்க்கின்ற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. இது எப்படியோ சகோதரர் நபீல் அவர்களை 2ஆம் முறை சந்தித்த சந்தர்ப்பத்திலேயே கண்டிப்பாக நமது கலாபீடத்துக்கு நீங்கள் வர வேண்டும், உங்களை நிகழ்ச்சியை அரங்கேற்ற வேண்டும். அதன் மூலம் 3 இலக்குகளை அடையலாம் என்று நான் உத்தேசித்தேன். முதலாவது இலக்கு, அல் ஃபஜ்ர் கவுன்சில் நமது கலாபீட மட்டத்தில், நலிமியா சமூக மட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நமது மாணவர்கள் நாடளாவிய ரீதியிலே பல ஊர்களை சேர்ந்தவர்கள், ஏலவே பெருந்தொகையான நதைமிகள் நாடளாவிய ரீதியில் இருக்கிறார்கள், பல துறைகளில் இருக்கிறார்கள், பல பொறுப்புகளில் இருக்கிறார்கள், பல பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த மட்டத்துக்கு அல் ஃபஜ்ர் கவுன்சில் அறிமுகமாக வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. 2வது நோக்கம், நான் உட்பட நாம் அனைவரும் இவர்களுடைய வழிகாட்டலினால் வழிநடாத்தப்பட வேண்டும், தூண்டப்பட வேண்டும், மோட்டிவேட் பண்ணப்பட வேண்டும் என்பது 2வது நோக்கம். 3வது ஒரு நோக்கம், நமது மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டில் எந்த துறையில் பணியாற்றினாலும் உங்களைப் போல நீங்கள் வித்தியாசமான துறைகளை சேர்ந்தவர்கள், உதாரணமாக சகோதரர் நபீல்
அவர் ஒரு அக்கவுண்டன்ட் பை ப்ரொஃபஷன், குவாலிஃபைடு அக்கவுண்டன்ட். 4க்கு மேற்பட்ட கம்பெனிகளை அடக்கிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய சிஇஓ, அதனுடைய ஆல்மோஸ்ட் அதனுடைய ஓனர் என்று சொன்னாலும் பிழையாக இருக்க மாட்டாது. அத்தகைய ஒரு கணக்கியல் துறையில் புலமை பெற்ற, அதே நேரம் பெரிய அளவிலே ஒரு வர்த்தக கம்பெனி குழுமத்துக்கு தலைமை தாங்குகின்ற ஒருவர். ஆனால் அவர் தன்னுடைய நாளாந்த செயற்பாட்டிலே இந்த தவ்வாவை, அதுவும் மிக முக்கியமான ஒரு தவ்வாவை, ஒரு இனோவேட்டிவான தவ்வாவை செய்வதை முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து மேற்கொண்டு வருகிறார். மாஷா அல்லாஹ், அவரோடு நல்லொரு அணியும் சேர்ந்திருக்கிறது. அவர்களிலும் பெரும்பாலானவர்கள் ஷரியாத்துறை சார்ந்தவர்கள் அல்ல. இப்போது இவர்களை பார்த்து சில ஷரியாத்துறை சார்ந்த மௌலிமார்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் ஒருவர் இணைந்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார் நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக நான் இங்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும், அனைத்தும் அவர்களுடைய சொந்த செலவில் தான். இன்று 4 வாகனங்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் 4 வாகனங்களிலும் அவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரிடமும் எந்த தொகையையும் அறவிடுவதும் இல்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. அவர்களே சொந்த செலவிலே செய்கிறார்கள். ஜஸாஹுமுல்லாஹு ஹைரன். நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் ஆலிமாக இல்லாமல் இருப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று. அவருக்கு அது கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டு, என்ன சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க என்றார். நான் சொன்னேன், அது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னேன். அந்த ஆயத்துக்குள்ள தஃப்சீரை நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் செய்வேன். என்றால் கடந்த நீண்ட நெடும் காலமாக இந்த சமூகத்து களத்தில் இருப்பு என்ற வகையில் நிறைய ஒரு தாயுடைய ஹுமூமுகளை, கவலைகளை சுமந்தவன் நான். அதனால்தான் அப்படியான ஒரு வசனம் என் வாயிலிருந்து வந்தது. மாஷா அல்லாஹ், அந்த வகையில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறார்கள். மிகச் சரியாக நாங்கள் பேசுகிற ஃபிக்குல் அவுலவியாத், முன்னுரிமை பெறுவன பற்றிய ஃபிக் ப்ரையாரிட்டிஸ், அதனை அவர்கள் போது அந்த டெர்மினாலஜி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அது பற்றி எந்த கவலையும் வேண்டாம், கவலையே வேண்டாம். அவர்கள் சரியாக அதனை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். கொழும்பை பார்த்தார்கள். கொழும்பிலே நிறைய மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. ரமதான் காலத்திலே மஸ்ஜிதுகள் நிரம்பி வழிகின்றன. ஆனால் ரமதான் முடிந்த கையோடு, ஷவ்வால் தலைப்பிறை பிறந்த கையோடு எல்லா மஸ்ஜிதுகளிலேயும் தொழுகையாளிகளுடைய சஃபு 1ஆக 2ஆக குறைந்து விடுகிறது. இதனை கவனித்து தொழுகையிலிருந்து தான் மாற்றம் வர வேண்டும், அதுவும் ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து மாற்றம் வர வேண்டும். இங்கிருந்து தான் இந்த சமூகத்தை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று அடையாளம் கண்டு, அந்த வகையில் தான் அல் ஃபஜ்ர் கவுன்சில் என்ற இந்த அற்புதமான ஒரு இனோவேட்டிவான ஒரு புத்தாக்க சிந்தனையோடு கூடிய இந்த அமைப்பை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். ஜஸாஹுமுல்லாஹு ஹைரன். அதன் விளைவையும் பெருபேர்களையும் அவர்கள் கண்டு வருகிறார்கள். மாஷா அல்லாஹ், எந்த ஒரு பணியும் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். பேச்சளவில் அல்ல, எழுத்தளவில் அல்ல, திட்ட அளவில் அல்ல, அமுல்படுத்தப்பட வேண்டும். அதனுடைய ரிசல்ட் தெரிய வேணும். எவ்வளவு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த செய்யும் பணிகளுடைய பெருபேறுகள் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொன்றும் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். குறுகிய காலத்திலே அவர்கள் எத்தகைய விளைவுகளை கண்டார்கள் என்பதை நான் பார்த்தேன். அவர்களுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி கூட பார்த்தேன். மாஷா அல்லாஹ், அவர்கள் பெரிய ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி இருக்கிறார்கள் கொழும்பில். எப்படி ஒவ்வொரு மஹல்லாவாசியையும் ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளியை கொண்டு வரது, ஃபஜ்ர் தொழுகையில் ஆரம்பித்து இஷா வரைக்குமான ஒரு பெரிய வேலை திட்டத்தை, கஷ்டமான, சிரமசாத்தியமான, சவால் மிக்க ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். காலையில் வாகனத்தில் நாளாந்தம் சுபஹ் தொழுகைக்காக ஆட்களை ஏற்றிச் செல்வதற்கு கூட ஒழுங்குகளை செய்திருக்கிறார்கள். அதுக்கான நெட்வொர்க் செய்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அதெல்லாம் காண்பிப்பார்கள்னு சொல்லி அவர் யோசிக்கிறார், இவரையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தெரியாண்டு. ஓகே, நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், சந்தேகம் இல்லாமல். அவர்கள் சொல்கிறத விட என்ற வேலை சொல்கிறது நல்லமும் தான். நான் ஒரு அந்நியன் தானே, வெளியாலே அவங்களோட ப்ரொஜெக்டுக்கு வெளியே உள்ளாள். எனவே அந்த வகையில் மாஷா அல்லாஹ், ஒரு அருமையான அற்புதமான பணி, அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டிய ஒரு பணியாக நான் பார்க்கிறேன். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் களிமா சொல்ல தேவையில்லை. ஒரு முஸ்லீம் களிமா சொல்ல தேவையில்லை. கிறிஸ்தவ மதத்தில் ஞானஸ்நானத்துக்கு கூட்டு போகணும். ஒவ்வொரு மதத்திலையும் அவர்களுடைய மதத்தை தழுவ கூட்டிகிட்டு போய் பிரகடனம் செய்யணும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தால் போதும். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் களிமா சொல்லியே இருக்க மாட்டாங்க. களிமா சொல்லுதல் என்ற ஒரு சடங்கு இல்லை, சுண்ணத்தை எடுக்கிற ஒன்று மட்டும் தான் இருக்குது. களிமா சொல்கிற ஒன்று கிடையாது. அது இயல்பாக வரணும். இஃப்தஹு அலா சிபியானிக்கும் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், களிமா சொல்லுன்னு இல்லை. எனவே களிமா சொல்கிறது கூட ஒரு முஸ்லீமுக்கு கடமை இல்லை. நோன்பு எல்லோருக்கும் கடமை இல்லை. ஜகாத் நிறைய பேருக்கு கடமை இல்லை. ஹஜ்ஜி பெருந்தொகையாளர்களுக்கு கடமை இல்லை.
எல்லோருக்கும் விதிவிலக்கு இல்லாமல் கடமையான ஒரே ஒரு ஃபரீதா இருக்கும்னா தொழுகை மட்டும்தான். ஒரு முஸ்லீம் தொழுகைக்கூடாக மட்டுமே அடையாளம் காணப்படுவான். ஜகாத் கொடுப்பான், கொடுக்காம இருப்பான். ஹஜ் செய்வான், செய்யாமல் இருப்பான். நோன்பு பிடிப்பான், நோன்பு இல்லாமல் பிரயாணத்தில் இருக்கேன்னு சொல்லுவான், நோயாளின்னு சொல்லுவான். நீ களிமா சொன்னாண்டு ஒரு முஸ்லீம் பார்த்து கேட்க மாட்டோம், பேரை தான் கேட்போம். பேர் என்ன? அஹ்மத். ஓகே, களிமா சொல்லிக்கிறான்னு கேட்கறது இல்லை. ஆனால் தொழுகை தான் த ஒன் அண்ட் ஒன்லி ஐடென்டிட்டி. அடையாளம் அடையாளம் அடையாளம். அது இல்லை, ஒரு முஸ்லிமுக்கு வேறு எந்த அடையாளமும் கிடையாது. எனவேதான் சொல்லலாம் சொன்னார்கள், பைனல் ஈமான் வல் குஃப்ரி தர்கு ஸலா. ஈமானும் குஃப்ருக்கும் இடையில ஒரே ஒரு பிரிகோடு தான் இருக்குது. தொழுகிறது தொழாமல் இருக்கிறது. தொழலாண்டா அங்கிட்டு, தொழுதா இங்கிட்டு. தொழாட்டி குஃப்ரு பக்கம், தொழுதா ஈமான் பக்கம். அவ்வல் மா யுஹாஸபு பில் அப்தி யௌமல் கியாமா. என்ன அறிவா, தெளிவா, விளக்கமா, சிந்தனையா, புலமையா, மேதாவித்தனமா? ஒன்றும் இல்லை. அவ்வளுமா யுஹாஸபு பில் அப்தி யௌமல் கியாமா அஸ்ஸலா. அது ஓகேண்டா ஓகே, பிரேக் த்ரூ. அது அவுட்டுண்டா அவுட். யா அல்லாஹ், தொழுகை அவுட்டாக இருந்தாலும் உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ பெரிய இஸ்லாமிய சிந்தனையாளன் என்று, ஆய்வாளன் என்று, மகத்தான பங்களிப்பு இஸ்லாமிய சிந்தனை களத்துக்கு, அறிவு களத்துக்கு வழங்க வேண்டும் தெரியுமா? தொலைஞ்சு போ. தொழுகை ஓகேண்டா ஓகே. இதெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லாத விஷயங்கள் இதெல்லாம். எனவே எங்களோட அவுலவியாத்து தாவா அல்ல எது முதலாவது வரும்னு யாரும் கேட்கப்படாது. இதான் முதலாவது வரும், ரெண்டாவது வரும், மூணாவது வரும். ஜாமியாலையும் சரி, ஜாமியாவுக்கு வெளியும் சரி, சமூகத்திலையும் சரி, எங்கேயும் சரி. எனவே மிகச்சரியாக அதனை செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் அனுபவிக்கின்ற மிக துயரமான விஷயம் இதுதான். ஜும்மா நாளிலே பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியும், ரமதானிலே அப்படி கிளைமேக்ஸுக்கு போய் 27 விழுந்தா எப்போ திரும்ப ஏறும்னு தெரியாது. சகோதரர்களே, நான் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல. கோல்டா மேயர், இஸ்ரேலுடைய ஒரே ஒரு பெண் பிரதமர், 1979 முதல் 69 முதல் 73 வரைக்கும் இஸ்ரேலுடைய ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான் கோல்டா மேயர், ஒரு லேடி. அவர் சொன்ன ஒரு கருத்து உலக புகழ் மிக்கது. அவர் சொன்னா, முஸ்லீம்கள் ஜும்மா நாளில் பள்ளியில் ஒன்று கூடுவது போல சுபஹ் தொழுகைக்கு, ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒன்று கூடாமல் இருக்கும் வரை முஸ்லீம்களை இட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்களை எங்களால் வெற்றி கொள்ள முடியும். எப்போது முஸ்லீம்கள் ஜும்மா நாளைக்கு மஸ்ஜிதில் திரள்வது போல் சுபஹ் தொழுகைக்கு திரள்கிறார்களோ அப்போது விழிப்படையுங்கள். அது எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கும். சொன்னது யாரு? யூத இஸ்ரேல் நாட்டின் பெண் பிரதமராக இருந்த கோல்டா மேயர். தொழுகையுடைய சக்தியை, குறிப்பாக சலாத்துல் ஃபஜ்ருடைய சக்தியை அவர்களே விளங்கி வைத்திருந்தார்கள். அதைத்தான் நாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை முஸ்லிம்கள் கூட கடந்த காலங்கள் உட்பட இன்று வரைக்கும் அனுபவிக்கின்ற எல்லா அவலங்களுக்கு பின்னாலும் நமது ஆன்மீக பக்கம் பொதுவாகவும், தொழுகை பக்கம் குறிப்பாகவும் பலவீனமாக இருப்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படையான காரணம். அந்த வகையில் தான் மாஷா அல்லாஹ் இந்த ஃபஜ்ர் கவுன்சிலுடைய இந்த பணியை நாங்கள் மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும், அதுக்கு ஊக்கமளிக்க வேண்டும், உற்சாகம் அளிக்க வேண்டும். அதனை சாதாரண ஒரு விஷயமாக பார்க்காமல் பெண்ணாம்பெரிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். அந்த வகையில் தான் நான் சொன்னேன் ஆரம்பமாக, இவர்களுக்கு நமது அங்கீகாரத்தை கொடுப்பது நமக்கு ஒரு நன்மையை தரும். நமது மட்டத்தில் இவர்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக, இவர்கள் மூலம் நாம் ஊக்கம் பெற வேண்டும், ஆக்கம் பெற வேண்டும். நாங்களும் இப்படி பணியாற்ற வேண்டும், அவர்களுடைய அந்த மிஷனை சுமக்க வேண்டும், அந்த மிஷன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்ற உணர்வு பிறக்க வேண்டும். மூன்றாவதாக, இது ஒரு TOT நிகழ்ச்சியாக அமையும், ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ். எமது பிள்ளைகள் நாளை மறுநாள் களத்துக்கு செல்ல இருப்பவர்கள், இவர்களுடைய அடிப்படையான பணியாக அதைத்தான் நாம் சொல்லி வருகிறோம். இது வல்லாத வேறொரு பணி இல்லை. வேறு துறைகள் அவர்கள் படித்தாலும் அடிப்படையான பணி, உங்களது அடிப்படையான பணி இதுவா என்பது கேள்வி. ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய அடிப்படையான பணி இதுதான். அது யாரோ ஷரியாத்துறை சார்ந்தவர்களுக்கு என்னமோ கொடுக்கப்பட்டு அவங்க செய்கிறதும் இல்லை, கடைசியில் ஒத்தரும் செய்யாத நிலை தான் உண்மையிலே இருக்குது பெரும்பாலும். எனவே அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சி ஒரு எளிமையான நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது எல்லா வகையிலும் எனக்கும் உங்களுக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாக இருக்கும். தொழுகையை பற்றி குர்ஆன்
பேசுகிற போது எங்கும் தொழுமாறு சொல்லவில்லை. இக்காமத்து சலாவை படித்தான் பேசுகிறது. தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று, எஸ்டாப்ளிஷிங் சலா, அதுக்குள்ள நிபந்தனைகள். தொழுகையை பயபக்தியோடு தொழ வேண்டும், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும், அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். தொழுகையை விடாமல் தொழ வேண்டும், அல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அடுத்ததாக தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் ஒரு தொழுகை இக்காமத்து சலாவாக இருக்கும். அங்கேயும் இங்கேயும் புழுந்து எழுப்பி தொழுகை இக்காமத்து சலாவாக இருக்காது. அது சும்மா தொழுகையாக தான் இருக்கும். அல்லாஹ் சல்லு என்று சொல்லலை, அகைமு சலான்னு தான் சொல்லியிருக்கிறான். இக்காமத்து சலாவில் மிக முக்கியமானது இந்த தொழுகை ஜமாத்தோடு தொழுவது. இந்த ஃபஜர் கவுன்சில் சுபஹ் ஜமாத்தில் இருந்து ஆரம்பித்து முபாரக்காக ஆரம்பித்து இஷா வரைக்கும் செல்கிறார்கள். இதன் விளைவு நிச்சயமாக ஏனைய துறைகளும் சீராகும், எல்லா வகையிலும் சீராகும். யார் சுபஹ் தொழுது விட்டாரோ ஃபஹு ஃபீ திம்மத்தில்லா, அவர் முழு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவாதம். இல்லாத போது இனி யாருடைய பாதுகாப்பில் இருப்பார் என்பது புரியப்படக்கூடிய விஷயம். எனவே அந்த வகையில் மீண்டும் மீண்டும் இன்றைய இந்த நிகழ்வுக்காக ஒரு வேலை நாளிலே எல்லாத்தையும் துறந்து விட்டு எந்த ஒரு பிரதி உபகாரத்தை நாடாமல், லாபத்தை நாடாமல், நீங்களே சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து எவ்வளோ ப்ரொஃபஷனல் என்றால் நான் சொல்லத்தான் வேணும். நான் எப்பயும் உங்களுக்கு தெரியும், பாராட்டுறேன், நல்லா பாராட்டுவேன். அதே நேரம் விமர்சித்தாலும் சும்மா சூப்பராக விமர்சிப்பேன். அது இயல்பாகத்தான் நடக்கும், இயல்பாக நடக்கும். பாராட்டப்பட வேண்டியவரையும் காய்தல் ஊத்தல் இல்லாமல் மனம் விட்டு பாராட்டுறதான். கொண்ட்ராக்ட் கொண்டு தரலையே நீங்கள் எனக்கு, அப்படி தந்தாலும் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயத்துக்கு கொண்ட்ராக்ட் கொடுக்கலாம். ஏன்னா போகிற நேரம் எனக்கு ஏதாவது ஒனரேரியம் என்ற பேரில் தந்துட்டு போங்க. அவர்களே இந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து மட்டுமே நேர காலத்தோடு வந்து விவர மீடியாக்குண்டே வச்சிருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கு தான் வந்தாங்கண்டு, எப்படின்னு பாருங்கள். இன்னல்லாஹ் இதா அஹப்ப இன்னல்லாஹ் யுஹப்பி இதா அமில அஹதுக்கும் அமலன் யுத்கினஹு அல் இத்கான், ப்ரொஃபஷனலிசம், இஹ்சான். நேத்தா வந்தது முந்தனாத்து வந்து ஸ்டடி பண்ணாங்க. ஹால் எப்படி இருக்குது, கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது. அதுக்கு பிறகு இன்றைக்கி நேரத்தோடு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. டைமுக்கு எல்லோரும் வந்தாச்சு, சொன்ன டைமுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் நலிமையை பற்றி எங்களோட புரசாரமே பாடணுமே, நாங்கள் யார் எவருன்னு தெரியணுமே, அதை பார்க்க சொல்லிவிட்டு தொழுதுட்டு எல்லாம் நேரத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பாடங்கள் படிக்கணும், படிப்பினை பெறணும் நாங்கள் எல்லோரும். அதுக்காக நாங்கள் மோசமான ஆக்கள் என்பதல்ல, எல்லாட்டிருந்தும் எல்லாரும் பாடம் படிக்கணும், படிப்பினை பெறணும். அப்படியா இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு எல்லா வகையிலும் சிறப்பானதாக, வெற்றிகரமானதாக, எனக்கு உங்களுக்கு லாபகரமானதாக அமைய வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்து அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.